நாம் நம்ம சேனல்ல இதுவரை பல அரிய முருகன் கோவில்களை பார்த்திருந்தாலும் இன்றைய திருத்தலம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. குற்றாலத்துக்கு பக்கத்திலேயே செழிப்பான இயற்கை சூழலில் இளஞ்சி மரங்கள் சூழ்ந்த அற்புத கோவில் இது. ஆம், வரலாற்று சிறப்புமிக்க புராண கதைகள் புதைந்துள்ள இளஞ்சி குமாரர் கோவிலுக்குத்தான் இன்று வந்திருக்கோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு 3 மலைகள் கூடும் திரிகூட மலையின் அடிவாரத்தில் பிரம்மாவின் புத்திரரான காசிப முனிவர், திருமாலின் அம்சம் பொருந்திய கபில மகரிஷி மற்றும் சிவனின் அம்சமான துர்வாச முனிவர் ஆகியோர் ஒருங்கே கூடினர். அங்கு அவர்களுக்குள் ஆக்கல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழிலும் புரியும் தேவர்களில் பரம்பொருளாக திகழ்பவர் யார் என்று தத்துவ விவாதம் நடந்தது. இறுதியில் துர்வாசர் இந்த குழப்பத்தை தீர்த்து உண்மை விளங்கிட முடிவு கூறும்படி முருகக் கடவுளை வேண்டினார். மூவரின் வேண்டுகோளை ஏற்று முருகப்பெருமான் இளமை ததும்பும் அழகிய கோலத்தில் அவர்கள் முன் தோன்றினார். பின்பு அவர்களின் குழப்பத்திற்கு தீர்வு அளிக்கும் வண்ணம் பிரம்மா, திருமால், ருத்ரன் ஆகியோர் இணைந்த மும்மூர்த்தி வடிவில் காட்சி தந்து அருளினார். அப்போது அவர், யாமே விதியாக நின்று படைப்போம், அரியாக நின்று காப்போம், சிவனாக நின்று அழிப்போம் என்று தெளிவுபடுத்தினார். இதை கேட்ட மும்முனிவர்கள் தங்களின் குழப்பம் நீங்கி முருகப்பெருமானை வணங்கினர். மேலும் தங்களுக்கு அருள் புரிந்தது போலவே இத்தலத்திலேயே எழுந்தருளி இங்கு வரும் பக்தர்களுக்கு ஞானம் கொடுத்து அவர்கள் விரும்பும் வரங்களை தந்தருள வேண்டும் என்று வேண்டினர். முனிவர்களின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த குமாரர் இங்கு வரதராஜ குமாரனாக, பால சுப்பிரமணியனாக இளமை கோலத்தில் வீற்றிருந்து அருள் புரிகிறார். வேண்டுவோர்க்கு வேண்டிய வரங்களை அளிக்கும் வள்ளலாக இத்தலத்து குமரன் இருப்பதால் இவர் வரதராஜ பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார். அகத்திய முனிவருடன் தொடர்புடைய இன்னொரு சுவாரஸ்யமான கதையை இப்போது பார்க்கலாம். பார்வதி பரமேஸ்வரனின் திருமணத்தை காண யாவரும் இமயம் சென்றபோது வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது. இதனை சமப்படுத்த சிவபெருமானின் ஆணைப்படி அகத்திய முனிவர் தென்திசைக்கு வந்தார். அவர் தென்பகுதி வந்தடைந்த போது குற்றாலத்தில் இருந்த திருக்கோவில் ஒரு வைணவத்தலமாக இருந்தது. அங்குள்ள வைணவர்கள் அகத்தியரை உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால் மனம் வருந்திய அகத்தியர் திரு இளஞ்சி தலத்திற்கு வந்து சிவனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்க அருளும்படியாக குமாரரை வேண்டினார். குமாரப்பெருமானும் அகத்தியருக்கு காட்சி அளித்து அருள் வழங்கினார். இதையடுத்து அகத்திய முனிவர் சிற்றாற்றின் கரையில் குமாரருக்கு அருகிலேயே வெண்மணலை குவித்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்தார். தேவநாகரியில் வெண்மணலுக்கு இருவாளுகம் என்ற பெயரும் உண்டு. அவ்வாறு மணலை குவித்து அகத்தியர் பூஜை செய்த லிங்கம் இருவாளுக நாயகர் என்னும் திருப்பெயரால் அழைக்கப்படுகிறார். இவர் மணல் லிங்கம் என்பதால் இவருக்கு அபிஷேகம் கிடையாது. மாறாக மருந்து சாத்தி குவளை அணிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறார் என்பது தனிச்சிறப்பு. பின்னர் முருகப்பெருமான் பணித்தபடி அகத்தியர் வைணவ வேடம் பூண்டு திருக்குற்றாலம் சென்று அங்கேயே சிவபெருமானை எழுந்தருள செய்து வணங்கினார். இவ்வாறு சிவபெருமானை வழிபட அகத்தியருக்கு அருளியவராக இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் திகழ்கிறார். குற்றாலநாதர் கோவில் பற்றிய மிக தெளிவான வீடியோ பதிவை நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு செய்து உள்ளோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. திரு இளஞ்சி குமாரர் திருக்கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கிழக்கு வாசல் வழியே உள்ளே நுழைந்தால் அழகிய நந்தவனம் நம்மை வரவேற்கும். இந்த தலத்தின் கருவறை தனி சிறப்பு பெற்றது. கருவறையில் கிழக்கு நோக்கியபடி அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இருவாளுக நாயகர் லிங்கத் திருமேனியில் அருள்பாலிக்கிறார். இவருடன் அம்பாள் இருவாளுக ஈசர்க்கினியாள் என்ற திருநாமத்துடன்
தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். இருவாளுக நாயகர் சன்னதிக்கு தெற்கே தனி சன்னதியில் இத்தல நாயகனான திரு இளஞ்சி குமார சுவாமி காட்சி தருகிறார். குமாரர் கட்டிலமை கோலத்தில் 4 கரங்களுடன் வள்ளி தெய்வானை சமேதராக நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இங்கு வரும் பக்தர்கள் உள்வாசலின் தென்புறத்தில் செண்பக விநாயகர் சன்னதியை தரிசிக்கலாம். மேலும் பிரகாரங்களில் தட்சிணாமூர்த்தி, சப்தமாதர்கள், கன்னிமூல கணபதி, அகத்தியர், சண்டிகேஸ்வரர், சனீஸ்வரர், நடராஜர், பைரவர் மற்றும் 63 நாயன்மார்கள் என பரிவாரமூர்த்திகள் அனைவரும் அருள்பாலிக்கின்றனர். இங்கு வீற்றிருக்கும் குமாரரை பிரம்மதேவரும் இந்திரனும் வணங்கி அருள் பெற்ற சென்ற பெருமை பெற்ற தலம் இது. இத்தலத்தின் பெருமையை அருணகிரிநாதர் தனது புகழ்பெற்ற திருப்புகழ் பாடல்களிலும் கந்தர் அனுபூதியிலும் பாடியுள்ளார். இவர் இத்தலத்து முருகப்பெருமானை வரதராஜ பெருமாள் என சிறப்பு பெயர் கொண்டு சிறப்பித்துள்ளார். இத்திருக்கோவில் சிவஸ்தலமாக இருந்த போதிலும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அம்மை அப்பருடன் முருகனும் எழுந்தருளி உள்ளதால் இங்கு திருமணம் செய்வது விசேஷம். அதனால்தான் இங்கு அதிக அளவில் திருமணம் நடப்பது இத்திருக்கோவிலின் தனிச்சிறப்பு ஆகும். இங்கு திருமணத்தடை நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, தொழில் சிறப்படைய, குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருக பக்தர்கள் வேண்டிக் கொள்கின்றனர். வேண்டுதல் நிறைவேறியதும் சுவாமிக்கு முடிக்காணிக்கை, பால் அபிஷேகம், காவடி எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடன்கள் செலுத்தப்படுகின்றன. குறிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைத்த பக்தர்கள் தங்கள் குழந்தையை தத்து கொடுத்து வாங்கி நேர்த்திக்கடன் செலுத்துவது இங்கு மிகவும் விசேஷம். விழாக்களை பொறுத்தவரை சித்திரை மாதத்தில் கொடியேற்றத்துடன் 10 நாட்கள் சித்திரை திருவிழா நடைபெறும். இதில் 9ஆம் நாள் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறும். இது தவிர ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி விழா, தைப்பூசம், வைகாசி விசாகம் போன்ற முக்கிய விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஆலயத்தில் தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. தினமும் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 8 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். இளஞ்சி குமாரர் கோவில் குற்றாலம் செங்கோட்டை மாநில நெடுஞ்சாலையில் குற்றாலம் நகரத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலும், செங்கோட்டையில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிலும், தென்காசியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. குற்றாலம், செங்கோட்டை, தென்காசி, விருதுநகர், மதுரை போன்ற இடங்களில் இருந்து இளஞ்சிக்கு எளிதாக பேருந்து வசதிகள் உள்ளன. தென்காசி ரயில் சந்திப்பு கோவிலில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. அங்கிருந்து பேருந்து, ஆட்டோ அல்லது வாடகை கார் மூலம் கோவிலை அடையலாம். மதுரை சர்வதேச விமான நிலையம் கோவிலில் இருந்து சுமார் 170 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அங்கிருந்து சாலை மார்க்கமாக கோவிலை அடையலாம். உங்களின் அடுத்த ஆன்மீக பயணம் இளஞ்சியாக இருக்கட்டும். அருணகிரிநாதரால் போற்றப்பட்ட மும்மூர்த்திகளின் உண்மை பொருளை முனிவர்களுக்கு உணர்த்திய, அகத்தியருக்கு அருளிய இந்த வரதராஜ குமாரனை நாமும் ஒருமுறையாவது சென்று தரிசிப்பது நம் பாக்கியமே. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஆன்மீக அன்பர்களுடன் இந்த பயணத்தின் பெருமைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் இளஞ்சி குமாரனை தரிசித்த அனுபவம் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.